அன்பார்ந்த இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களே, பாகிஸ்தானில் நடைபெற்று வரும் பரபரப்பான முத்தரப்பு T20 தொடர். இதில் இறுதிப் போட்டிக்கு முன்னேற போராடும் இலங்கை மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான மிகவும் முக்கியமான 9வது போட்டி இன்று மாலை 6:30 இந்த 5வது போட்டி என்பது இலங்கையை பொறுத்தவரை do or die நிலை. அதாவது இந்த போட்டியில் வென்றால் மட்டுமே இறுதிப் போட்டிக்கு செல்லும் கனவு நீடிக்கும். இதற்கு முன் நடந்த போட்டியில் ஜிம்பாப்வேவிடம் இலங்கை ஒரு பெரும் அதிர்ச்சி தோல்வியை சந்தித்தது. எனவே ரசிகர்களின் மனதை குளிர்வித்து தொடரில் நீடிக்க இலங்கை அணி மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. மறுபுறம் ஜிம்பாப்வே அணிக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றால் அவர்கள் நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று பாகிஸ்தானுடன் மோதுவார்கள். இதனால் இரு அணிகளுக்கும் இந்த போட்டி என்பது வெறுமனே ஆட்டமல்ல, ஒரு வாழ்வா சாவா போராட்டம். இலங்கை ரசிகர்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் அணித்தலைவர் தசுன் ஷானகாவின் தலைமையில் அணிவலுவான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதே. தொடக்க ஆட்டக்காரர் பதும், நிஷங்க மற்றும் குசல் மெண்டிஸ் ஆகியோர் நீண்ட நேரம் களத்தில் நின்று ஒரு பிரம்மாண்டமான ஓட்டக்குவிப்பை அளிக்க வேண்டும். நடுவரிசையில் வணிந்து ஹசரங்க தனது அதிரடியை காட்டினால் அது அணிக்கு கூடுதல் பலம். வழமை போல் சுழல் பந்து வீச்சாளர் வணிந்து ஹசரங்கவின் சுழலும் வேகப்பந்து வீச்சாளர் துஷ்மந்த சமீராவின் வேகமும் ஜிம்பாப்வே துடுப்பாட்டக்காரர்களை திணறடிக்க வேண்டும். ஹசரங்க இதுவரை இந்த தொடரில் விக்கெட்டுகளை அள்ளியிருப்பது இலங்கை ரசிகர்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது. ஜிம்பாப்வே அணி இந்த தொடரில் மிகவும் அபாரமாக விளையாடி வருகிறது. குறிப்பாக முந்தைய போட்டியில் இலங்கையை 67 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. ஜிம்பாப்வே அணியின் தலைவரான சிக்கந்தர் ராசா மற்றும் பிரையன் பேனட் ஆகியோர் துடுப்பாட்டத்தில் மிரட்டி வருகின்றனர். பந்துவீச்சில் ரிச்சர்ட் நகரவா மற்றும் பிராட் ஈவன்ஸ் போன்ற வேகப்பந்து வீச்சாளர்கள் இலங்கை துடுப்பாட்ட வரிசைக்கு பெரிய சவாலை அளிப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. இந்த போட்டி பாகிஸ்தானின் ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறுகிறது. இது பொதுவாக ஒரு சமநிலை கொண்ட ஆடுகளம். இங்கு வேகம் மற்றும் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு ஓரளவு உதவிகள் இருக்கும். சராசரி முதல் இன்னிங்ஸ் ஓட்டம் சுமார் 170 ஆக உள்ளது. இரவு நேரத்தில் ஆடுவதால் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்வது சற்று சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டாஸ் வெல்லும் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்ய வாய்ப்புள்ளது. சர்வதேச T20 போட்டிகளில் இலங்கை மற்றும் ஜிம்பாப்வே இதுவரை 10 முறை மோதியுள்ளன. இதில் இலங்கை 7 வெற்றிகளுடனும் ஜிம்பாப்வே 3 வெற்றிகளுடனும் உள்ளன. ஆனால் இந்த தொடரில் ஜிம்பாப்வே பெற்ற வெற்றி அவர்கள் பலம் பொருந்தியவர்களாக வளர்ந்துள்ளதை காட்டுகிறது. இலங்கை ரசிகர்கள் தங்கள் அணியின் வீரர்கள் தவறுகளை திருத்தி ஒரு முழுமையான அணி ஆட்டத்தை வெளிப்படுத்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற வேண்டும் என்ற மிகுந்த எதிர்பார்ப்புடன் உள்ளனர். வீழ்வது தவறல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு என்ற எண்ணத்துடன் ஒவ்வொரு இலங்கை ரசிகனும் இந்த ஆட்டத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறான். இறுதிப் போட்டிக்கு செல்லப் போவது எந்த அணி? காத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.